கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்ல. ஆண்டவரே, எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க. என்ன ஞானம் அப்படின்னு சொன்னா, என் வாழ்க்கையிலே சில காரியத்தை நான் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, வளர்த்துறவே சொல்லுங்களேன். சில காரியத்தை ரிப்பீட்டே பண்ணக்கூடாது. சில காரியத்தை மூளைக்கே கொண்டு போயிடக்கூடாது. சில காரியத்துக்கு உருவமே கொடுக்கக்கூடாது. சில காரியத்தை நம்ம அங்கீகரிக்கவே கூடாது. சில காரியத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளவே கூடாது. சில காரியங்களை நீங்கள் மறுபடியும் நீங்கள் யோசி கவனிங்களேன். இந்த டாக்டர் கொடுக்குறாங்க பாருங்க ரிசல்ட்டு. உங்களுக்கு வந்து ஒரு சுகர் டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு சுகர் பாசிட்டிவ் வந்துருச்சு, சுகர் இருக்குன்னு வந்துச்சு. இந்த ரிசல்ட்டை உங்கள் கையில் கொடுக்குறாங்க. இந்த ரிசல்ட்டை 10 டைம் திரும்ப எடுத்து பார்த்தீங்கன்னாலே உங்கள் மனசு உடஞ்சிரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு சுகர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் உடம்பு மெலியாது. ஹலோ, நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. சுகர் இருக்குது 2 வருஷமா 2 வருஷமா இருக்குதுங்க, அது தெரியாது. எப்போ டெஸ்ட் பண்ணி கையில் உங்களுக்கு இவ்வளோ சுகர் இருக்குன்னு உங்களுக்கு ரிசல்ட் வருதோ அப்போலேருந்து உடம்பு என்ன ஆகும்? அதான் நான் சொல்லுவேன் அடிக்கடி, நம்ம ஓடிட்டு இருக்கும்போது காலு தட்டுப்பட்டு ரத்தம் ஓடிட்டு இருக்கும். நமக்கு நிறைய பேருக்கு வலியே தெரியாது. காலை குமிஞ்சு என்னமோ தண்ணி மாதிரி இருக்குன்னு பார்த்தா ரத்தத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன உண்டாகும்? நமக்கு நிறைய பேர் வலிக்கவே ஆரம்பிக்கும். அதனால சில காரியத்திற்கு நீங்கள் உயிர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பெயின் ரொம்ப அதிகமாகும். ஆமே, நீங்கள் என்ன கொடுக்கக்கூடாது? வளர்த்துறவே கூடாது. சங்கீதக்காரனாகிய தாவீதுனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, அத்தனை சவுல் விரோதமா எழும்புறாருல, சவுல் துரத்துறாருல. ஆனா தாவீது செய்த ஒரு மிகப்பெரிய வெற்றி என்னன்னா, சவுலுக்கு தாவீது மேல பெரிய கசப்பு வச்சு தான் பின்தொடர்தான். ஆனா தாவீது சவுல் மேல ஒரு சின்ன கசப்பை கூட என்ன பண்ணவே இல்லை, கேட்கல, வளர்த்துறவே இல்லை. அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துச்சு. இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு காலகட்டம் தாண்டினதற்கு பிற்பாடு இப்போ சவுல் வந்து தாவீதை துரத்துறாரோ இல்லையோ, தாவீது யாரை துரத்திருப்பாரு? சவுலை கொன்றணும்னு முயற்சி எடுப்பார். ஏன்னா அந்த கசப்புக்கு மட்டும் இடம் கொடுத்து அதை வளர்த்திருந்தாருன்னா தாவீதும் கொலையாளியா மாறி இருப்பாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் சில இடங்களிலே சில காரியத்தை ஒரு தீர்மானம் எடுங்க, இதை நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா, நான் மனசுல போட்டு வளர்த்துற மாட்டேன். சில கணவன் மனைவியினுடைய உறவுல கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மனைவி பேசுற எல்லா வார்த்தையும் நம்ம என்ன பண்ணிட முடியாது, வளர்த்துற முடியாது. கணவன் பேசுகிற எல்லா வார்த்தையும் நம்ம வளர்த்துற முடியாது. அதுக்காக வந்து உங்களை வேண்டான்னு நினைக்கிறதோ இல்லை, அதுக்காக உங்களை வந்து அவ்வளோதான் அந்த வார்த்தையை சொன்னதுனால, கவனிங்கள், இது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு வார்த்தையை சொன்னதுனால அவங்க உங்களை அப்படியே பார்க்குறாங்கன்னு என்ன பண்ண முடியாது. சொல்றது கேக்குதா? என்னமோ அந்த சூழ்நிலையில கோபத்தில் பேச தெரியாம, பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, என்னமோ அந்த சூழ்நிலையில பேச தெரியாம அந்த வார்த்தை உங்களுக்கு தப்பா இருந்தா அவங்களுக்கு என்னவா இல்லை, அவ்வளோதான். அதுக்காக என்னதான் இருந்தாலும் இந்த வார்த்தை பேசிட்டல உனக்கு மனசுக்குள்ள இருக்காம இந்த வார்த்தை வருமா? அது எப்படி வரும் உனக்கு? நீ இப்படி பேசிட்ட வார்த்தையை மறக்க உடனே ஒரு டயலாக் ஒன்று சொல்ல, நீ தீயினால் சுட்ட புண் உள்ளாரு ஆறாது தாவினால் சுட்ட வடு. ஆமாம், இவங்க ஒரு வடுவுமே வைக்கல. அது மாதிரி இவங்க ரொம்ப பர்ஃபெக்ட். இவங்க ஒரு வார்த்தையுமே பேச மாட்டாங்க. இவங்க மனசில் ஒன்றுமே பேசுனதில்லை. இப்போ நீங்களே கவனித்து பாருங்கள். நீங்கள் வந்து யாரையாவது ஒருத்தரை குறித்து பேசியிருக்கிற வார்த்தை தப்பா போன வார்த்தை எல்லாமே நீ தப்பா போகணும்னு நினச்சி பேசுனீங்களா? இல்லை, நீங்கள் சிலதை சாதாரணமாக நினச்சி பேசுனீங்க. அது என்னவா மாறிடுச்சு? அதுக்குள்ள உங்களுக்குள்ள அந்த எண்ணங்கள் வந்து இல்லைன்னா, அது சில காரியங்களை ஆண்டவருடைய பிள்ளைகள் உருவம் கொடுக்கவே கண்டிப்பாக கூடாது. நீங்கள் பைத்தியம்ன்றக்காக நீங்கள் பைத்தியம் ஆயிட மாட்டீங்க, இல்லை நீங்கள் கெட்டவங்கன்றக்காக கெட்டவங்க ஆயிட மாட்டீங்க. இப்போது கணவன் குடும்ப வாழ்க்கையிலேயே ரொம்ப மோசமான ஒரு ஸ்பிரிட் என்ன அப்படின்னா, இந்த சந்தேகம் என்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய புயல், ஒரு மிகப்பெரிய ஆயுதம். குடும்பத்தை அழிச்சிடும், குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். இப்போ கவனிங்க, இந்த சந்தேகம்னு ஒன்று ஒரு கணவனுக்குள்ளேயே ஒரு மனைவிக்குள்ளே வரும்போது ஏகப்பட்ட வார்த்தைகளை என்ன பண்ணுவாங்க, அவங்கள அறியாமலே கொட்டுவாங்க.
அது உண்மையிலே மனைவி அப்படி இருக்க மாட்டாங்க, கணவன் அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனால் சந்தேகம்னு ஒன்று வந்துச்சுன்னு அப்படின்னு சொன்னால் நிறைய வார்த்தைகளை கொட்டுவாங்க அதிகமாய். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இந்த சந்தேகம் என்கிற போர்வை எதில் வந்துச்சு, எதில் ஆரம்பிச்சு, இதுக்கு எது ஆணிவேர், இதை எப்படி நிரூபிக்கலாம் அப்படின்றத போராடி பெற்றுக்கொள்ள முடியாது. சில நேரங்களிலே அந்த சந்தேகத்தை மாற்றுவதற்கு நான் என் பார்ட்டில் என்ன செய்யணும்னு நினச்சி அதை மட்டும் நீங்கள் பண்ணினா போதும், கண்டிப்பாக உங்களை குறித்து புரிந்து கொள்ளுகிற ஒரு நாள். சொல்லுங்களேன், சிலருடைய பேச்சை வச்சு, சிலருடைய ட்ரெஸ் கோடை வச்சு அவங்க கெட்டவங்கன்னு நம்ம என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க, கணிக்கவே முடியாதுங்க, கணிக்கவே முடியாது. இன்னைக்கு நிறைய பேருடைய சந்தேகத்திற்கு சிலருடைய பேச்சும், சிலருடைய ட்ரெஸ் கோடும், சிலருடைய அணுகுமுறையும் காரணமாக இருக்குது. ஆனால் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. அவங்க அவங்க அவ்வளோ எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் சில சந்தேகங்களை மேற்கொள்வதற்கு நம்ம பொறுத்திருந்து தான் ஆகணும். உங்களுக்கு எந்த காரியத்தை குறித்து சந்தேகப்படுறாங்களோ அந்த காரியத்தை நீங்கள் கண்டிப்பாக, அந்த புயல் வெளியே போகணுன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் அந்த குடும்பத்துக்கு சமாதானம் வரும். இல்லை, நான் இவ்வளோ நீதிமானாக இருக்கிறேன், நான் இவ்வளோ நல்லவளாக இருக்கேன், நல்லவனாக இருக்கிறேன், என்ன எதுக்கு நீ சந்தேகப்படுற, நான் இப்படி தான் அப்படின்னு நீங்கள் எதிர்த்து நின்னீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேரிலே நன்மை என்கிற ஒன்று வரவே வராது. ஆமே, இவங்களோட பேசுனா, இவங்களோட பழகுனா, இவங்களுக்கு SMS அனுப்புனா உங்க கணவனா சந்தேகப்படுறாரா, உங்க மனைவி சந்தேகப்படுறாங்களா? நான் என்ன சொல்றேன்னா, உண்மையாக குடும்ப உறவை காப்பாற்ற நினைக்கிற ஒரு மனைவி, குடும்ப உறவை காப்பாற்ற நினைக்கிற ஒரு கணவன், உனக்கு இஷ்டம் இல்லைல்ல, நீ இதை குறித்து சந்தேகப்படுற இல்லை, நான் நல்லவா அப்படின்றத மெசேஜ் அனுப்பிட்டே நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு, இல்லை உனக்காக இன்னையிலேருந்து கட் பண்றேன், எனக்கு அவங்க அவசியம் கிடையாது, நீ தான் அவசியம்ன்ற எந்த கணவன் எந்த மனைவி நினைக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையாக அந்த சந்தேகத்தை அறுக்க முடியும். அவங்க தான் பிடிங்கி தூர தர முடியும். சிலருக்கு பயங்கரமான கோவம் வரும். என்ன நீ அப்ப என்ன சந்தேகப்படுறியா? நான் யார் தெரியுமா? நான் அப்படி எல்லாம் விழுந்துருவேன். நான் என்ன SMS அனுப்பின உடனே, சிரிச்சு பேசின உடனே நீ சந்தேகப்பட்டுருவியா? அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அதுக்காக உனக்காக நான் சிரிச்சு பேசாமல் இருக்கவும் முடியாது, உனக்காக நான் SMS பண்ணாமல் இருக்கவும் முடியாது. நீ நம்புனா நம்பு. ஹலோ, நிறைய பேர் கணவனாரை இயேசு கிறிஸ்துவா நினச்சிருக்காங்க, நிறைய பேர் மனைவியை இயேசு கிறிஸ்துவா தான் நினச்சிருக்காங்க. இல்லை, இயேசு கிறிஸ்துவெல்லாம் கிடையாது. அவங்க நம்முடைய மனசுக்குள்ளே புகுந்து என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு மனுஷனால் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. சில நேரங்களிலே நம்ம மனசுக்குள்ளே ஒன்று இருக்கும், அவங்க வித்தியாசமாக அதை நினைப்பாங்க. நம்ம தான் அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நான் அப்படி இல்லைன்றத நம்ம தான் நிரூபித்து காமிக்கணும். கேட்குதா? ஆமேன், சத்தமாக வரட்டும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? மற்ற மாதிரி இன்னும் நிறைய பேர் என்ன வளர்த்துவாங்க அப்படின்னு சொன்னா, என்ன போய் இப்படி நீ நினைச்சிட்டியே, இப்படி நினைக்கலாமா, என்ன என்ன போய் நினைச்சிட்டாரு பாரு, என்ன போய் நினைச்சிட்டாங்க பாரு, என்ன போய் நான் யார் பாஸ்டர், எனக்கு என்ன வயசு, எனக்கு என்ன இருக்குது? ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை திரும்ப 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 என்ன போய் இப்படி நினச்சிட்டாங்களே, என்ன போய் இப்படி நினச்சிட்டாங்களே, நம்ம வளர்த்த வேண்டியதே இல்லை. சந்தேகம் என்கிறது எந்த வயசுலேயும் அழகாக இருந்தாலும் அழகாக இருக்கலாம் விட்டாலும் கண்டிப்பாக சிலருக்குள்ளே ஆரம்பிக்கத்தான் செய்யும். அதை ஒன்றுமே பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அதற்கு எதிராய் போராடுகிறதை விட அதில் அது வராமல் இருக்கிறதற்கு, இதனால் வருதுன்னா இதை நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை கண்டிப்பாக ஆசீர்வாதமாக இருக்கும். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னொன்று, இந்த ஜெபத்தில் யாராவது ஒருத்தர், என் கணவனார் என்னை ரொம்ப சந்தேகப்படுறாரு, என் மனைவி என்னை ரொம்ப சந்தேகப்படுறாங்க, எதுக்கு இப்படி சந்தேகம், நான் ரொம்ப நல்லவா, இது நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நான் நம்புகிறேன் உங்கள் மேலே அவ்வளோ பொசசிவ் உங்களுடைய கணவனாருக்கு உங்கள் மனைவிக்கு இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுங்க. கேட்கல ஆமைனே நிறைய பேருக்கு வரமாட்டேங்குது. இதுக்கு சந்தேகப்படுறதுக்கு விழுந்த அக்னியில் விழுந்து சாகலாம் பாஸ்டர் அப்படின்னு தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், எந்த தப்பு பண்ணுற கணவனும் எந்த தப்பு பண்ணுற மனைவியும்
தன் மனைவியின் மேலேயும் தன்னுடைய கணவன் மேலே என்னவா இருக்க மாட்டாங்கன்னா பொசசிவாக இருக்க மாட்டாங்க. தன் மனைவி தன்னுடைய கணவன் தனக்கு உண்மையாக இருக்கணும்னு வச்சு அவங்கள்ட்ட ஃபைட் பண்ணவே மாட்டாங்க. எந்த கணவன் தன்னுடைய மனைவி தனக்கு உண்மையாக இருக்கணும், எந்த மனைவி தன்னுடைய கணவன் தனக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்க என்ன தான் இருப்பாங்க அப்படின்னா, அவங்க உண்மையாக இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி தோணுது. அவங்க பொய்யானவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அதை உங்களிடத்தில் என்ன பண்ண மாட்டாங்கன்னா எதிர்பார்க்கவே மாட்டாங்க. நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணுறதையோ நீங்கள் ஒருத்தரிடத்தில் பேசுகிறதையோ சில நேரத்தில் அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க என்ன ஆயிருப்பாங்கன்னா மிஸ் ஆகிருப்பாங்க. அப்போது உங்கள் மேலே பொசசிவாக இருக்கிற கணவன், பொசசிவாக இருக்கிற மனைவியை சிலருக்கு பிடிக்காமல் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மிஸ் தான் பண்ணுறீங்களே தவிர நீங்கள் அதை குறித்து நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை. சில அன்பு சில மனைவிக்கு புரியாது, சில அன்பு சில கணவனாருக்கு புரியாது. ஹல்லேலூயா. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? சில அன்பு நமக்கு வேதனையாக தெரியும், ஆனால் அதில் உண்மை இருக்கும். சில அன்பு நமக்கு ரொம்ப ரொம்ப பாலிஷ்டாக தெரியும், ஆனால் அந்த அன்புக்கு பிற்பாடு கண்டிப்பாக உண்மை இருக்கவே இருக்காது. அதனால் சில கணவனாருடைய அன்பு உங்களுக்கு கடினமாக தெரிஞ்சால் கூட அது நன்மை. சில மனைவியுடைய அன்பு கடினமாக தெரிஞ்சால் கூட நன்மை. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. இப்போ ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சி சொல்லுங்கள், நான் எல்லாத்துக்கும் உருவம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்கள். கை கால் வச்சுட்டு அப்படியே முளைச்சி ஆமேன்னு சொல்லுங்கள். அப்படியே தீர விசாரித்து அப்படியே நோண்டி லிஸ்டெல்லாம் எடுத்து அப்படியெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், உங்களுக்கு யாராவது போலீஸ்காரங்களை தெரியுமான்னு கேட்டார். எதுக்கு பிரதர் கேட்குறீங்க அப்படின்னா, இல்லை எனக்கு ஒரு மொபைல்லேருந்து கால் ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுக்கணும் அப்படின்னாரு. சரி ஓகே, எதுக்கு பிரதர் அப்படின்னு கேட்டேன். இல்லை என்னுடைய மனைவி என்னுடைய ஃபோன்லேருந்து நிறைய கால் போகிறது மாதிரி நினைக்கிறேன் நான், அதனால் ஏர்டெல் கம்பெனியில் போயிட்டு இந்த நம்பரில் இருக்கிற கால் ஹிஸ்ட்ரி எல்லாம் கொடுங்கன்னு கேட்டால் என்னுடைய ப்ரூஃப் கேட்குறான். என்னுடைய பேரில் இல்லை, அது என் மனைவியினுடைய பேரில் இருக்குது. அதனால் எனக்கு எஃப்ஐஆர் அந்த மாதிரி சர்டிஃபிகேட் ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் வாங்க நான் கொடுத்துட்றோம் அப்படின்றாங்க. ஏன் உங்கள் மனைவியினுடைய ஆள் ஹிஸ்ட்ரி எல்லாம் தெரியணும் அப்படின்னு கேட்டால், இல்லை நிறைய அவங்க பேசிகிட்டே இருக்கிறது மாதிரி நான் நினைக்கிறேன், எப்போ பார்த்தாலும் என்கேஜ்டாகவே இருக்குது, நீங்கள் அவங்கள்ட்ட நேரடியாக போய் பேசிட வேண்டியது தானே அப்படின்னு. இல்லை ஒரு ப்ரூஃபோடு போய் பேசலான் தான் அப்படின்னு பேசினார். எனக்கு ரொம்ப விகற்பமாக ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆண்டவருடைய பிள்ளைகளை, சில பாவங்களை, சில மறைக்கிற சில விஷயத்தை நம்ம நோண்டி ஒன்றும் பண்ண போகிறது சொல்லுங்களேன். அதை திரும்ப திரும்ப ஹால் ஹிஸ்ட்ரியை பார்த்து இத்தனை மணி நேரம் பேசியிருக்கிற, இத்தனை மணி நேரம் இவங்கள்ட்ட சேட் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம அதை எடுத்து அது பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளோதான். மன்னிக்கணும்னு நினச்சாச்சா மன்னிச்சாச்சு, முடிஞ்சாச்சு, அவ்வளோதான். அதோட விட்டுட்டு அடுத்த ஸ்டெப்பு நம்ம அதை வளர்த்தாமல் குடும்பத்தை கட்டுவதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அவங்க கிறிஸ்டிய நோண்டுனா நிறைய இருக்கும், இவங்க கிறிஸ்டிய நோண்டுனா ஒவ்வொருத்தருடைய ஹிஸ்ட்ரியையும் நம்ம நோண்ட ஆரம்பித்தோன்னா இந்த உலகத்தில் யாரும் ஜீவனோட கூட என்ன பண்ண முடியாதுன்னா. ஆனால் நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவர். எனக்கு ஆண்டவரை ரொம்ப பிடிக்கும். என் ஹிஸ்ட்ரியை யாரும் நோண்டக்கூடாதுன்னு சொல்லி என் பாவத்தை மன்னிக்கும் போது என் பாவத்தை எங்கே போடுறாருன்னா கடலின் கடலின் கடலின். எவ்வளோ நல்ல தெய்வம். நல்ல கைகளை தட்டி, அவர் நல்ல கரங்களை தட்டி ஆமென் அல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். இன்றே நீ காண்பார்.
பழைய காரியத்தை எல்லாம் நோண்டக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம் யாருன்னா நம்முடைய ஆண்டவர். வேதம் சொல்லுது, பேதுரு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தோடு எழுந்துட்டாரு. அவனுக்கு வந்து நியூஸ் வருது. ஆனால் ஆண்டவரை போய் சந்திக்கிறதுக்கு ரொம்ப தயங்கினான். எதுக்கு அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணம் அடைகிறதுக்கு முன்னாடி நீ 3 தடவை நான் மறுதளிப்பேன்னு சொல்லும்போது, இல்லை காவலிலும் சாவலும் உங்களை பின்பற்றுவேன் அப்படின்னு ஆண்டவரத்தில் சொன்னான். ஆனால் அந்த உள்ளுக்குள்ளே போகும்போது அந்த ஸ்திரீகள் கேட்கும்போது ஆண்டவரை மறுதளிப்பான், சத்தியம் பண்ண தொடங்கிடுவான், சேவல் கூவிரும், போய் மனம் கசந்து அழுதுவான். ஆனாலும் அவன் மனசுக்குள்ள ஏசப்பாவை எப்படி மூஞ்சிக்கு மூஞ்சி நம்ம பார்ப்போம். அவர் ஒருவேளை கேட்டாருன்னா, நீ ஏண்டா நீ என்னை இப்படி சொன்ன இல்லை, நீ போய் மறுதளிச்சுன்னு கேட்டாருன்னா நம்ம என்ன மூஞ்சி வச்சு பேசுவோம் அப்படின்னு இயேசுவை போய் பார்க்கறதுக்கே அவன் தயங்கிட்டான் ரொம்ப. ஆனால் வேதம் சொல்லுது, இயேசு பேதுருவை பார்க்கும்போது நடந்த பழைய விஷயத்தை குறித்து ஒன்றை கூட என்ன பண்ணலை, சத்தமாக சொல்லுங்க, எதையுமே பேசலை. போன வாரம் கூட நம்ம சண்டே சர்வீஸில் தியானிச்ச இளையகுமாரன் தன் தகப்பனிடத்தில் மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் போகிறாரு. இப்போ அவங்க பக்கத்தில் போய் நின்னாரு. நின்ன உடனே எங்கே போனேன், எத்தனை வருஷம் போனேன், எவ பின்னாடி போனேன், என்ன இது பண்ண, எதுவுமே கேட்கல. எதுவுமே அவனுடைய பழையதை குறித்து அவன் பேச வந்தால் கூட அவங்க அப்பா எதையுமே என்ன பண்ணலைன்னா, எதையுமே நோண்டலை. எதையுமே விட்டுருப்பா, விட்டது விட்டாச்சு, போனது போயிடுச்சு, விடு, எதையுமே நான் நோண்டலை. உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஒருத்தரிடத்தில் ஒப்புரவாகணும்னு நினச்சிங்களா, சமாதானமாகணும்னு நினச்சிங்களா, கணவன் மனைவி 2 பேரும் ஒன்றாகணும்னு நினச்சிட்டிங்களா, உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது என்னன்னா, முன்னாடி நடந்ததை கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா நோண்டவே கூடாது. அது மறந்தது. சமாரியா ஸ்திரீ தண்ணி எடுக்க வரும்போது அவள் யார் அப்படின்னு எல்லாமே தெரியும். அவள் 5 புருஷனோட இருக்கிறான்றது எல்லாமே தெரியும். ஆனால் ஆண்டவர் அந்த சமாரிய ஸ்திரியை பார்த்து, நடந்தது என்ன, நீ எதுக்கு இந்த புருஷனெல்லாம் கல்யாணம் பண்ண, எதையுமே அவர் நோண்டவே இல்லை. விட்டுருப்பா. கையில் காலில் ஒரு லேடி வந்து தன்னுடைய தலைமயிர்னால் துடைக்கும் போது சீடர்கள் பேசும்போது துடைக்கிறது யாருன்னு அவருக்கு தெரியாது, அவரை தொடர்றவங்க யாருன்னு கத்தருக்கு தெரியாது. ஆனால் அவருடைய பழைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் ஒரு கேள்வி கூட கேட்கவே இல்லை. கொண்டு வந்து விபச்சாரத்தில் கையும் களவுமா பிடிச்சி முன்னாடி நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. வந்து நிற்கிறாங்க, எல்லாரும் கையில் கல் வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் போய் அவள்கிட்ட போயிட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க, எத்தனை வருஷமா இது பண்ணிட்டு இருக்கிற, எதுவுமே நோண்டல, இனி பாவம் செய்யாது. நம்முடைய ஆண்டவரிடத்தில் இருக்கிற பெரிய குணம் என்ன அப்படின்னு சொன்னால், நடந்ததை திரும்ப நோண்டி 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 பார்க்குற வேலை கர்த்தருடையது. யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுகிறாரு, யாரோ ஒருத்தருக்கு பேசுகிறாரு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கண்டிப்பாக அதனால இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆவீங்க, இன்னும் மனசஞ்சலப்படுவீங்களே தவிர உங்களால் நிம்மதியாகவே வாழ முடியாது. சிலர் செய்த தவறுகளை, சிலர் செய்த மீறுதல்களை நோண்டி நோண்டி பார்க்க வேண்டிய வேலை நம்முடையது. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, சில காரியத்தை நீங்கள் நோண்டவே கூடாது. நல்லா சொல்லுங்க, எல்லாரும் நல்லா சொல்லுங்க. அதுக்காக வந்து எனக்கு மறைவாக இருக்கணும்னு நான் சொல்ல வரல. ஒரு கணவன் மனைவி வந்து மறைவாக இருக்கணும் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. கணவனுடையது எல்லாமே மனைவிக்கு தெரியணும், மனைவியினுடைய எல்லாமே கனவுக்கு தெரியும். ஆனால் அதே நேரத்தில் அவங்களுடைய மொபைலை வந்து நீங்கள் பார்க்குறது ஒன்றும் தவறல்ல. சில விஷயத்தை பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுறது கூட தவறல்ல. ஆனால் ஒரு சந்தேகத்தோடு உள்ள என்ன பண்ணுறது, ஆராய்ச்சி பண்ணி நோண்டி அது என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் நிறைய பேருக்கு வாயில வார்த்தையே வர மாட்டேங்குது. கேட்கல, யாரை நோண்டினாலும் குப்பை வரும், உங்களை நோண்டினாலும் குப்பை வரும். ஒருவேளை நிறைய குப்பை இல்லாமல் இருக்கலாம், அவங்கள மாதிரி குப்பை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நோண்டணும்னு போனோன்னு சொன்னால், அதை கையில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அசுத்தத்தை மட்டும்தான் பார்ப்போமே தவிர நம்மளால் நன்மையை பார்க்க. அதுக்கு தான் ஆண்டவர், போ இனி பாவம் செய்யாத, நான் மன்னிச்சிட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஞானத்தை கத்த தருவாராக. இந்த சத்தத்தை கேட்குற எல்லாருக்கும் ஒரு ஞானத்தை கத்த தருவாராக. ஆண்டவரே,
தீய காரியங்கள் எதுக்கு நான் உயிர் கொடுக்காதபடி கர்த்தர் என்னை கிருபையாய் கர்த்தர் காப்பாற்றுவார். அதன் பின்னாடியே போகாதபடிக்கு ஆண்டவரே என்னை கிருபையாய் கர்த்தர் காப்பாற்றுவீராக. ஹல்லேலூயா. இனி நான் கடந்ததை நினைச்சு நான் கலங்க மாட்டேன், நடந்ததை மறந்துடுறேன். பரவாயில்ல, எல்லாமே ஒரு அழுக்கான கந்தை, எல்லாமே ஒரு குப்பை. ஆண்டவரே இன்றையிலிருந்து முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். உனக்கு ஒரு புதிய காரியத்தை நான் செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் இப்பொழுது ஒரு புதிய காரியத்தை எனக்கு கட்டளையிடுகிறதற்காக. ஆமென். இன்னொரு கூட சேர்ந்து அந்த பாடலை அந்த ஒரு வரியை பாட போறோம். கடந்ததை நினைச்சு நான் கலங்க மாட்டேன், நடந்ததை நான் மறந்துடுவேன். கர்த்தர் எனக்கு புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அதை இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள கண்டிப்பாக என்னுடைய கண்கள் காணும். சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நடந்ததை நினைத்து கலங்காதே, மறந்ததை மறந்து விடு. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் துணையாக செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். விசுவாசம் காத்துக்கொள்வோம், நல்லதும் போராட்டம் போராடும். விசுவாசம் காத்துக்கொள்வோம், நீதியின் கிரீடம் நேசர் வருகை தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். என் நேசர் வருகையில் தந்திடுவார், என் நேசர் வருகையில். இப்ப கைகளை மேல கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே. பிரசன்னம் ஒவ்வொருவர் மேலும். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு தகப்பன், ஒரு தாய் ஒருத்தரை மன்னிக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, மன்னிக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ஒண்ணு செய்யணும். அவங்களுடைய வாழ்க்கையில முன்னாடி நடந்த எதையுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா நீங்க நோண்டவே கூடாது. அப்படி நீங்க நோண்டணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக சில நேரத்தில் நீங்க அவங்கள மன்னிக்கவே முடியாதது மாதிரி போயிடும். மன்னிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எதையுமே நான் என்ன பண்ண மாட்டேன்னா நோண்டவே மாட்டேன். இது ஒரு முடிவு எடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த உபவாச ஜெபத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் மரமாக வளர்ந்து நிற்கலாம். பாஸ்டர், சில காரியத்தை நான் மரமாக வளர்த்துட்டேன், சில காரியத்தில் நிறைய கிளைகள் எல்லாம் உருவாயிருச்சு. சாதாரணமாக ஆரம்பிச்சிருக்கலாம். நீங்கள் யோசிச்சு ஏதோ ஒன்று திங்க் பண்ணி அதுக்கு உருவம் கொடுத்து இன்னைக்கு ஒரு மரமாக வளர்ந்து நிற்கலாம். ஆனால் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கர்த்தர் அதை எல்லாத்தையும் வெட்டி போட சொல்கிறார். அது எல்லாத்தையும் வெட்டி போட சொல்கிறாரு. எதையுமே நினைக்காத, எதுக்குமே நீ உருவம் கொடுக்கக்கூடாது, எதையுமே ரொம்ப பெருசாக வளர்த்துடவே கூடாது. கர்த்தாவே எனக்கு ஒரு ஞானத்தை கர்த்தர் தருவீராக. எதையுமே நான் தேவையில்லாத மரத்தை வளர்த்தாதபடி, அதை பிடுங்கிறதற்கு, அதை அழிப்பதற்கு
பலன் கொடுக்கிற ஒரு நல்ல கண்மலை நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நான் நம்புகிறேன். இந்த பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே நிறைய பேர் சிந்தனைக்குள்ளே வளர்த்தி வைத்திருக்கிற, சில பேர் வாழ்க்கையிலே வளர்த்தி வைத்திருக்கிற சில தேவையில்லாத மரங்களை வெட்டுவதற்கு கர்த்தர் கிருபை தரப்போகிறார். அது உன் நினைவில் இருக்கிறது போல அல்ல, நீ நினைத்தது போல அல்ல, நீ வளர்த்து வச்சிருக்கிறது போல அல்ல. கர்த்தர் வேற ஒரு கிருபையை கர்த்தர் தரப்போகிறார். கர்த்தர் வேற ஒரு காரியத்தை அதில் வைக்க போகிறார். என்னை குறித்து, என் வாழ்க்கையை குறித்து, என் பிள்ளை வாழ்க்கையை குறித்து நான் வளர்த்து வச்சிருக்கிறது கிடையாது. ஆண்டவரே, நான் எதையுமே வளர்த்தல. நீர் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை என் வாழ்க்கையிலே கர்த்தர் கிருபையாய் நடத்துவீராக. ஆமேன் சொல்லுங்கள். நம்பர் 1, முதலாவதாக ஒரு காரியம். ஃபஸ்ட்டு நம்ம சின்ன தவறு பெரிய விளைவுகளை உண்டு பண்ணது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொன்னால், ஏவாளுடைய வாழ்க்கையில் அப்படின்னா எது ஆன்சரோ அதை மட்டும் எது தேவையோ தனக்கு அடாத வழக்கில் நம்ம என்ன பண்ணக்கூடாது எப்போவுமே. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவையான ரெண்டாவது பெரிய ஞானம். இந்த இடத்துல வாச்சது போல சில விஷயத்திற்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா உருவம் கொடுக்கவே கூடாது. இன்னைக்கு அவங்க ஜெயிக்கிறாங்க, நாளைக்கு கர்த்தர் நம்மை ஜெயிக்க வைக்கிறதற்கு சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். ஆண்டவரே, எனக்கு ஃப்ரீயாக விடக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தயவாய் தருகிறவர். எப்போவுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்படி தான் இருப்பாங்க, அப்படி தான் இருக்கும், அப்படி தான் நடப்பாங்க, அப்படி தான் பேசுவாங்க. சரி, பரவாயில்ல, சரியாயிரும். அவங்க மெச்சூர்டாக இருக்கிறாங்களோ இல்லையோ, நான் மெச்சூர்டாக நடந்துக்க போகிறேன். அவங்க அப்படி இருக்காங்களோ இல்லையோ, அதை அவங்கள்ட்ட எதிர்பார்த்ததை நான் செய்ய போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தோல்வி இல்லை, மன கஷ்டமும் இல்லை. நீங்கள் ரொம்ப சுகமாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை கூட தியானித்து நம்ம எல்லாம் முடிக்க போகிறோம். இன்றைக்கி நான் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சின்ன தவறு நமக்கு ஏற்படுத்துகிற பெரிய விளைவு. ஃபஸ்ட்டு ஒரு தவறை நீங்கள் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு தவறு, யார் என்ன கேட்டாலும் கேட்குறதுக்கு மட்டும்தான், கேட்குறதுக்கு மட்டும்தான் பதில், கேட்குறதுக்கு மட்டும். இதை மறந்துடக்கூடாது. இந்த இடத்துல ஆதாமும் ஏவாளை குறித்து ஆண்டவர் நம்மோட ரொம்ப தெளிவாய் பேசினார். நமக்கு தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா எந்த ஆன்சரும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் நம்மோடு பேசினார். ஒரு சின்ன தவறு நம்முடைய வாழ்க்கையிலே எதையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒரு விஷயத்தை அதை முளையிலே கிளறணும் சொல்லுவாங்கல்ல, ஆரம்பத்திலே அதை என்ன பண்ண பிடிக்கலையா அதை அழகாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. எதையுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒரு பெரிய விஷயமாய் வளர்த்தி அதை பெட்ரூம் கொண்டு போய் அங்கேருந்து திருப்பி தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணி சரீரத்திற்கு கொண்டு வந்து அப்படியே அதனாலே நம்ம அழிஞ்சிடக்கூடாது. சிலதை நம்முடைய மைண்டு தாங்காது. நமக்கு நல்லா நினச்சிக்கோங்க, நமக்கு இருக்கிறது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இந்த சர்ச்சை அளவுக்கு மூளை கிடையாது. ஹலோ, நம்ம தலை ரொம்ப பெருசு கிடையாது. கேட்கல, சத்தமாக சொல்லுங்கள், கொஞ்சம்தான். இப்போ பாருங்களேன், இந்த பவர், இந்த லைட் எரியுது, ஒரு 20 வாட்ஸ் இருக்கும் இந்த லைட்டு. 20 வாட்ஸ்னா இந்த 20 வாட்ஸுக்கு தகுந்தது மாதிரி கரண்ட் சப்ளை மட்டும்தான் கொடுக்க முடியும். ரொம்ப ஓவராக ஒரு கரண்ட் இதில் அழுத்திடுச்சுன்னா இந்த பல்ப் என்ன ஆகும் சொல்லுங்கள்? வெடிச்சிடும். அதே மாதிரி தான் நம்முடைய மூளையும். சிலருக்கு மூளை வெடிச்சிச்சின்னு சொல்கிறாங்கல்ல, எப்படி வெடிச்சின்னு நினைக்கிறீங்க? ஓவர் ப்ரெஷர் அப்படியே யோசிச்சு அப்படியே மூளையே வெடிக்கிற அளவுக்கு அப்படியெல்லாம் வேண்டாம். ஆண்டவரே, அந்த நிதானத்தை யார் தான் தரணும்னா கர்த்தர் ஒருவரே நமக்கு தரும். இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட நமக்கு பொருந்தும். சிலர் பாருங்க, இதுல எல்லாம் இருக்க மாட்டாங்க, ஸ்பிரிச்சுவலில் பயங்கரமாக இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு நாள் ஒருவேளை ஜபத்தை மறக்கக்கூடாது, நம்ம கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும், வேதவசனத்தை மறக்கக்கூடாது. ஆனால் ஒரு நாள் ஜெபம் பண்ணலைன்றதுக்காக ப்ரெஷர் ஏற்றுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹலோ, எதுக்கு? இன்றைக்கி நான் ஜெபம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணலை கர்த்தர் நான் ஜெபம் பண்ணலை, கர்த்தர் நான் அடிச்சிருவார். நான் ஜெபம் பண்ணனால தான் இந்த குழியில் விழுந்துட்டேன், நான் ஜெபம் பண்ணனால தான் அப்படி ஆச்சு, இப்படி அவ்வளோதான். அதில் ஒரு ப்ரெஷர். நான் பைபிள் வாசிக்காதனால தான் இப்படி ப்ரெஷர். கண்டிப்பாக வாசிக்க வேண்டான்னு சொல்லலை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நமக்கு என்ன தேவை? நிதானம் தேவை. ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை கூட சொல்லி நான் ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம், ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 22ஆம் அதிகாரத்திற்கு வாங்க. 22ஆம் அதிகாரம்
வாசிக்கலாம் 1வது வசனத்திலிருந்து. இந்த காரியங்கள் நடந்த பின் ஆபிரகாமே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதரனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் ஆமே. 4வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 3ஆம் நாளிலே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அடுத்த வசனம். அப்பொழுது ஆபிரகாம், நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம். இந்த வசனத்துக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 19ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளலாம். 19ஆம் அதிகாரம் 20வது வசனம். அதோ அந்த ஊர் இருக்கிறது, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றார். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்தில் உனக்கும் அனுக்கிரகம் பண்ணினேன். தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரு மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் எனப்படும். லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியையும் வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களுடைய எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போன். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த லோத்து என்கிறவனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறேன். ஸோ இந்த லோத்தினுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். இவனுடைய ஆரம்பத்திலே எப்பவுமே இவன் ஒரு சுயமாய் நிற்கிற ஒரு மனிதன் அல்ல. சுயமாக சிந்திக்கவும் தெரியாது, சுயமாக நடக்க தெரியாது, சுயமாக வேலை செய்ய தெரியாது, சுயமாக எதையுமே செய்ய தெரியாது. அதான் எடுத்தார் கைப்பிள்ளை மாதிரின்னு வச்சுங்களேன். இந்த எடுத்தார் கைப்பிள்ளை மாதிரி யார் எப்படி திருப்புறாங்களோ அப்படி திரும்புகிறவன் தான் இந்த லோத்து. இந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் திரும்புவான், இந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் திரும்புவான். ஸோ ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த கேரக்டரு ஆகவே ஆகாது. எப்போவுமே நமக்கென்று ஒரு சுய அறிவு வேணும், நமக்குன்னு ஒரு சுய ஞானம் வேண்டும். நம்ம யோசிக்கணும், இது நல்லதா கெட்டதா அப்படின்னு யோசிக்கணும். எப்போ இன்னொருத்தரை வைத்து எப்பொழுதுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, சிலரை நீங்கள் அடையாளம் படுத்தக்கூடாது. நம்ம நிறைய பேர் அப்படி தான். யாராவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அவங்க சொன்னதை வச்சே ஒரு மற்றவங்களை பார்க்குறது இதனால நிறைய நல்லவர்களை நம்ம இழந்திருக்கிறோம். நல்லவங்க நம்மளை விட்டு நிறைய பேர் போயிடுவாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாருக்கும் வராமலாம் இருக்காது, வரத்தான் செய்யும். ஆனால் சிலர் சொல்லுகிறதை வைத்து நீங்கள் கையாண்டிங்க அப்படின்னு சொன்னால் சில தவறுகளுக்காக நல்லவங்களெல்லாம் நீங்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்தார் கைப்பிள்ளையாக இருக்கக்கூடாது என்கிறதற்கு மிகப்பெரிய அனுபவம் யார் அப்படின்னா இந்த லோத்து. இந்த லோத்து ஆரம்பிக்கும் போது ஆபிரகாமோட ட்ராவல் பண்ணுறாரு. அது ஒரு நல்ல விஷயந்தான். இந்த ஆபிரகாமோடு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ஃபயர், அவ்வளோ நல்ல இது. இவன் ஒரு சாதாரணமானதான உள்ள ஸ்டார்ட் பண்ணால் ஆபிரகாமனுடைய உற்சாகம், ஆபிரகாமனுடைய தொழில், அவனுடைய வேலையை பார்த்தோன்னா நமக்கும் நல்லா செய்யணும், நம்மவும் நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை பார்த்தீங்கன்னா இவருக்கு எந்த அளவுக்கு ஆடு மாடுகள் பெருகிறதோ அந்த அளவுக்கு லோத்துக்கும் பெருகுது. ரெண்டு பேருக்கும் சண்டை வர்ற அளவிற்கு பெருகிருச்சு. இப்போது இந்த லோத்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுறாரு. என்ன மிஸ்டேக் அப்படின்னு சொன்னால், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் அப்படின்னு இந்த ஆபிரகாம் சொன்ன உடனே, சரி பரவாயில்ல நான் இப்படி போகிறேன் நீங்கள் இப்படி போங்க அப்படின்னு சொல்லி தன்னை வளர்த்து வந்த தன்னை நடத்தி வந்த இந்த ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சது தான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேடு. ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், சிலரை விட்டு ஆண்டவர் உங்களை எடுப்பார், அது நடக்கும். உங்களை தனியாக ட்ராவல் பண்ண வைப்பார், தனியாக ஆண்டவர் உங்களை நிற்க வைப்பார். நீங்கள் தனியாக இருந்தால், தனியாக வந்தால் பெரிய ஒரு மரமாய் நீங்கள் மாறுவீர்கள். உங்கள் மூலமாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை பிரிகிறதுக்கு முன்னாடி, வெளியில் வர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நிறைய யோசிக்கணும்.
வெளியில் ஒரு இடத்துலேருந்து வெளியே வர்றோமா, ஒரு இடத்துலேருந்து பிடுங்குறோமா, ஒரு புதிய பிஸ்னஸ் ஒன்றா ஆரம்பிக்கிறோமா, ஒரு தனி வீட்டுக்கு போகிறோமா, நீங்கள் ஏற்கனவே இருந்த அந்த இடத்தை விட பல மடங்கு உழைத்தாலே ஒழிய, பல மடங்கு பாடுபட்டாலே ஒழிய உங்களால் தனி ஒரு இடத்துல நிற்க முடியாது என்கிற எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பாக அவசியம். இவர் ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சிட்டாரு. ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா, ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக மிஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா இதுக்கு முன்னாடி தனக்கு முன்மாதிரியாக ஆபிரகாம் இருந்ததுனால பார்த்து அவரை பார்த்து கொஞ்சம் இவரும் இன்ஸ்பயர் ஆகி அப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தவர். இப்போ தனக்கு முன்பாக யாருமே முன்மாதிரி இல்லாததுனால தன்னுடைய ஆசீர்வாதத்தை பாதுகாக்க முடியாத அளவிற்கு தெருவில் போய் உட்கார்ந்து, வேடிக்கை பார்க்குற இடத்துல போய் உட்கார்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு கடைசியில் தன்னுடைய பிள்ளைகளையும் கெடுத்து, தன்னுடைய மனைவி, தன்னுடைய குடும்பம் எல்லாமே அழிந்து போனது. காரணம் என்னன்னா, அவன் செய்த ஒரு சிறிய தவறு. என்ன தவறு அப்படின்னு சொன்னால், தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமை விட்டு பிரிந்தது தான் தவறு. அப்போது ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், சிலரிடத்திலிருந்து தள்ளி இருப்பது தவறல்ல, ஆனால் பிரியணும் அப்படின்னு நினைக்கிறது தவறு. சில இடங்களிலே ஆண்டவர் உங்களை அழைக்காம, ஆண்டவர் உங்களை எடுக்காம, உங்கள் பலத்தினால, உங்கள் ஞானத்தினால, மனுஷனுடைய உந்துதலினால சில இடங்களிலிருந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீங்கள் எடுக்கப்படவே கூடாது. அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், வெளியே வர்றது ஒன்றும் தவறல்ல. ஆனால் வெளியே வந்துட்டு நீங்கள் ஒருத்தருக்கு வேலைக்கு போகிறது மாதிரி போக முடியாது. இப்போ பாருங்களேன், ஒரு கம்பெனியில் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு. அந்த கம்பெனியில் அவருக்கு ஒரு நல்ல பேர், அவருக்கு அந்த கம்பெனியில் நல்ல சம்பளம். ஒருத்தர் வேற வந்து சொல்கிறாரு, பிரதர் இந்த கம்பெனியில் இருந்தால் என்ன பிரதர் நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க, நீ கொஞ்சம் வெளியே வாங்க, நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படி ஆர்டர் வரும், இப்படி உங்களுக்கு ஆர்டர் வரும், நீங்கள் வெளியே வந்தால் இதை விட பல மடங்கு சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணுறாரு. நல்லது, நானும் இதை வந்து கெட்டதுன்னு சொல்லலை. ஒருவேளை அந்த மனுஷனுக்கு அந்த மாதிரி வெளியே வந்து அவர் அப்படி செஞ்சால் அவருக்கு நிறைய திறமைகள் இருக்கிறதுனால கடவுள் பல மடங்கு அவர் ஆசீர்வதித்து கொண்டு வரலாம். ஆனால் அந்த இடத்திலிருந்து வெளியே வருகிற அந்த மனுஷன் வந்து ஏற்கனவே காலையில் ஒரு 10 மணிக்கு ஆஃபீஸுக்கு போகிறாருன்னு வைங்களேன், அந்த மாதிரி 10 மணிக்கு இவர் ஆஃபீஸ் போகிறது மாதிரி போக முடியாது. அங்கே இருக்கும்போது அவர் வேலைக்காரர், இங்கே இவர் வரும்போது ஓனர். வேலைக்காரங்கன்றது வேற, சொல்லுங்க. வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்கணுன்ற அக்கறை இல்லை, வேலைக்காரங்களுக்கு கரண்ட் இருக்கா இல்லையான்ற அக்கறை இல்லை, வேலைக்காரங்களுக்கு லாபமா நஷ்டமான்ற அக்கறை இல்லை. வேலைக்காரர்களுக்கு 10 மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் 5 மணிக்கு முடிச்சுட்டு போகிற அக்கறை மட்டும்தான் இருக்கே தவிர வேற எதை குறித்த எந்த வருத்தமும் இல்லை. ஆனால் தனியாக இருக்கிற மனிதனுக்கு, ஆரம்பிக்கிற மனிதனுக்கு மொத்த பொறுப்பும் யாருடைய தலை மேலே இருக்குன்னா இவங்க தலை மேலே இருக்குது. இந்த மனிதன் சரியாக இல்லாவிட்டால் கண்டிப்பாக அவர் நஷ்டப்படுவார், கீழே விழுவார். அவர் நினச்ச அளவுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா மேலே எழும்பி வர. இன்றைக்கி நிறைய பேர் சில இடங்களிலிருந்து பிக்கப்படுகிறார்கள், சில இடங்களிலிருந்து வெளியே வர்றாங்க. அதுக்காக நீங்கள் சில இடங்களில் நீங்கள் இருக்கணும்னு நான் சொல்ல வரல. சில இடங்களில் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு மேலே நீங்கள் போக முடியாது, அதுக்கு மேலே நீங்கள் வளரவும் முடியாது, அவ்வளோதான். அதை வந்து நிறைய பேர் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. நீங்கள் நல்லா வளரணும், நல்லா வெளியே வரணும், நிறைய முயற்சி எடுக்கணும், நிறைய செய்யணும் அப்படின்னு ஒரு தரிசனம் இருந்தால் நீங்கள் ஒரு இடத்தோட ஒட்டிட்டு இருந்தால் கண்டிப்பாக அதை உங்களால் செய்ய முடியாது, அதற்கு 100% முடியாது. ஆனால் நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து விட்டால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே போனது போல அல்ல, நீங்கள் பல மடங்கு வேகமாய், பல மடங்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக தூங்காமல் யோசித்து அதன் நினைவாய் தரிசனத்தோடு இல்லாமல் உங்களால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியாதுன்னா வெற்றி அடைய முடியாது. ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு சின்ன தவறு என்னன்னா, ஒரு இடத்திலிருந்து எடுக்கப்படும்போது, நம்ம ஒரு இடத்துலேருந்து பிரியும் போது, ஒரு இடத்துல சண்டை போடும்போது, ஒரு இடத்துல பிளவு ஏற்படுகிற சூழ்நிலை வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை, இந்த இடத்திலிருந்து நான் இப்பொழுது பிரிவது சரியா சரியில்லையா அப்படின்ற அந்த ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கிருபையாய் கர்த்தர் தருவாராக. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா.
கோயம்புத்தூரில் 100 ஃபீட் ரோட்டில் கேரளாவிலிருந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையோட ஒரு ஃபேமிலி இங்கே வந்து தங்கினாங்க. அந்த சிஸ்டர் ரொம்ப நல்லா படிச்சிருக்கிறாங்க, அங்கே நல்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இங்கே வந்து வேலை தேடினாங்க, கிடைக்கல. கோயம்புத்தூரில் 100 ஃபீட் ஜபத்தில் ஒரு 21 நாள் உபவாச ஜபம் முடித்து ஒரு நல்ல வேலை ஒன்று கிடச்சிருச்சு, ரொம்ப நல்ல வேலை. தன்னுடைய பிள்ளையும் கொண்டு போய் பக்கத்தில் விட்டுட்டு இவங்களும் அந்த வேலையை முடிச்சுட்டு கரெக்டாக அந்த பிள்ளைக்கு அந்த ஸ்கூல் முடியும் போது குழந்தைய எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரலாம், எல்லா வசதிகளும் உண்டுச்சு. ஆனால் அங்கே இருந்த அந்த மேனேஜர் வந்து ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. சொன்ன உடனே இவங்களுக்கு ரொம்ப கோவிச்சிட்டு, இனி நான் அந்த இடத்துக்கு போக மாட்டேன், இவ்வளோ என்ன நான் படிப்பில்லாதவன் நினச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ரிசைன் லெட்டரை எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்துட்டாங்க. அவ்வளோதான். வெளியே வந்து 9 மாதம் வேலை தேடி 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 எங்கேயுமே வேலை கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு திரும்ப பார்த்திங்கன்னா இப்போ கோயம்புத்தூரில் இருந்து திரும்பவும் கேரளா போகிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு அவருடைய குடும்பமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு இடத்துலேருந்து அவங்க அந்த ஒரு கோபத்துக்காக வெளியே வந்ததுனால குடும்பம் முழுக்க இன்றைக்கி சிதறி சின்ன பின்னமாயிடுச்சு. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பார், சில வருடங்கள் உங்களை வச்சுருப்பார், சில மாதங்கள் உங்களை வச்சுருப்பார். கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற வரைக்கும் குட்டு கொடுத்தாலும் அவமானம் வந்தாலும் நிந்தைகள் வந்தாலும் அந்த இடத்துல எல்லாவற்றையும் சகிச்சு இருக்க வேண்டியது ஆண்டவருடைய பிள்ளைகள் மேல் விழுந்த கடமை. அந்த இடத்தை விட்டு வெளியே வரக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பைபிள் காலேஜுக்கு உள்ளே நான் போகும்போது எடுத்த தீர்மானம் என்ன அப்படின்னா, இங்கேருந்து 3 வருஷம் முடிக்காமல் நான் வெளியே வரக்கூடாதுன்ற ஒரு தீர்மானம். அந்த 3 வருஷம் முடிகிறது வரைக்கும் எத்தனையோ போராட்டம் வந்துருச்சு. என் கூட ஜாயின் பண்ணவங்க கிட்டத்தட்ட 20 பேருக்கு அதிகமான பேர் ஜாயின் பண்ணாங்க. 12 பேர் நாங்கள் முடிச்சிட்டோம். ஆனால் அந்த இடத்துல எடுத்த தீர்மானம் என்னென்னா, வெளியே வரவே கூடாது, என்ன வந்தாலும் நம்ம இருப்போம். ஆனால் அந்த நேரத்தில் சில இடங்கள்லேருந்து அந்த இடத்துலேருந்து வெளியே வந்தவங்க திருப்பி ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால் இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் இடத்துல ஆண்டவர் பேசலாம், உங்களை ஆண்டவர் கொண்டு போய் சில இடத்துல உங்களை உட்கார வைக்கலாம். அந்த இடம் உங்களுக்கு பிடிக்காததாக கூட இருக்கலாம், ஆனால் ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே நீங்கள் அடங்கி இருங்க. அந்த இடத்துல கர்த்தர் ஒரு போஷிப்பை கர்த்தர் தருவார். ஒரு போத்திபாருடைய வீடு உங்களுக்கு அடைக்கப்பட்டதே, ஆனால் நான் நம்புகிறேன் ஒரு சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் கர்த்தர் கண்டிப்பாக தயவை கர்த்தர் கட்டளை இடுவார். அதற்கு எந்த சந்தேகமே இல்லை. ஒரு இடத்துல அடைக்கப்பட்டதுனாலே இன்னொரு இடத்தை கர்த்தர் திறப்பார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆண்டவர் உங்களை அந்த இடத்துலேருந்து வெளியே எடுக்கிறதற்கு சரியான ஒரு அழைப்பு வருகிற வரைக்கும், சரியான ஒரு நடத்துதல் வர்ற வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்டிப்பாக அந்த இடத்தை விட்டு, இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடம் அடிமைத்தனத்தில் இருந்த போதிலும் ஒரு சரியான நடத்துதலுக்காக அவங்க வெயிட் பண்ணாங்க. ஆண்டவரே அழைக்கிற வரைக்கும், ஆண்டவரே ஒரு ரட்சகனை ஏற்படுத்தி ஒரு அற்புதத்தை காமிச்சு சரியான ஒரு நடத்துதல் வந்ததற்கு பிறகுதான் அந்த இடத்தை விட்டுட்டு சரி இப்போ போகலான்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புனாங்க. அதுவும் தனித்தனியாக கிளம்புறதுக்கு அவங்க அனுமதிக்கவே இல்லை. அதனால தேவனுடைய பிள்ளைகள் சில இடங்களிலிருந்து நீங்கள் எடுக்கப்படுவதற்கு உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கணும்னா, ஆண்டவரே இது எனக்காக நீங்கள் வைத்திருக்கிற வழியா, நான் இந்த இடத்தை விட்டு போகலாமா அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு நடத்துதல் உங்களோடு நீங்கள் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக எந்த கஷ்டம் வந்தாலும் அதில் உங்களால் நிற்க முடியும். நிற்கக்கூடிய பலனையும் கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் தருவார். ஆனால் ஒரு இடத்தை விட்டு நீங்கள் நடத்துதலோடு பிரிஞ்சா கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா, சும்மா இருக்க முடியாது, முன்னாடி இருந்தது மாதிரி இருக்க முடியாது. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு பண்ணினா தான் அந்த இடத்துல உங்களாலே நின்று பழையதை விட ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் அடைய முடியும். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்கிறதுக்கெல்லாம் அவங்க சொன்னதுக்கெல்லாம் நமக்கு கோபம் வரும், சொன்னதுக்கெல்லாம் நமக்கு இது பண்ணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நிலைநாட்டப்பட முடியவே முடியாது. உங்கள் பிள்ளைங்க கேட்குறாங்களா, உங்கள் பிள்ளைங்க பிரியலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்லையே. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே என் பிள்ளையை நிலைப்படுத்துங்க, ஆண்டவரே நிலைப்படுத்துங்க அப்பா. ஸோ நம்பர் 3, 3வது, இந்த சின்ன தவறை பண்ணாதீங்க. ஒரு சரியான வழிநடத்துதல் இல்லாமல் ஒரு இடத்திலிருந்து என்னுடைய காலை நான் எடுக்க மாட்டேன்றதில்
நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அது வேலை ஸ்தலமாக இருக்கலாம், அது திருச்சபையாக இருக்கலாம். என்னவாக இருந்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒரு இடத்திலிருந்து உங்களுடைய கால்கள் எடுக்கப்படுமானால் நடத்துதலோடு மட்டும்தான் எடுக்கப்படணும். ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்களை கிருபையாய் நடத்துவார். ஆண்டவர் அதை சகிக்கக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கர்த்தர் அப்படி உங்களுக்கு நெருக்கங்களை கொடுக்கும்போது அதை தாங்கக்கூடிய பலன் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நீங்கள் அதில் சகித்து இருப்பீர்கள். இன்றைக்கு ஒருவேளை சகிக்கவே முடியல, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், கொஞ்சம் பொறுத்திரு, நீ காத்திரு, உன் காரியத்தை கர்த்தர் சீக்கிரமாய் வாய்க்க பண்ணுவார். நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு, வெகு விரைவில் கர்த்தரோ முன்னின்று கர்த்தர் காரியங்களை நடத்தி கடைசி வரைக்கும் கொண்டு போகிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஸோ கொஞ்சம் அனுசரித்து இந்த லோத்து கொஞ்சம் சொல்லி, இல்லைங்க நம்ம வேலைக்காரங்களை கூப்பிட்டு ஒரு மிரட்டி, நீ அப்படியெல்லாம் பண்ணாதீங்கப்பா, இத்தனை வருஷம் நம்ம ஐயா கூட இருந்தாச்சு, இனி நம்ம அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது, அதுக்கு ஒரு சரியான நடத்துதல் வேணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை அவர் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் சரி இது பிரித்து போகலான்னு சொல்லும்போது, நீங்கள் சொல்லுங்கள் நான் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லுங்கள், அதையும் அவர் கேட்கல. தன்னுடைய சுயத்தின் மேலே சாய்ந்து கொண்டு, இனி எனக்கு என்ன, இனி நான் நின்ற வேண்டியதானே, எனக்கு தான் நிறைய ஆடு மாடுலாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கிளம்பினதுனால, தன்னுடைய முடிவில் அவர் தவறு பண்ணதுனால குடும்பமே பாழாய் போகிற ஒரு சூழ்நிலை உண்டானது. ஆமே. சில நல்லவங்களிடத்துலேருந்து சிலரை பிரிக்கிறதுக்கு பிசாசு எவ்வளோ முயற்சி எடுக்கணுமோ அவ்வளோ முயற்சி எடுப்பான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் சில நல்லவங்களிடத்துலேருந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா பிரியவே கூடாது. அவங்கள நல்லா தக்க வச்சுக்கணும். அவர்களிடத்திலே நீங்கள் ஐக்கியத்தை சரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் அமையும். ஆமேன்னு சொல்லுங்கள். எழுப்பி நிற்கலாமா? காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு, உன் காரியங்களை கர்த்தரவர் வாய்க்க பண்ணுவார்.